சமையல் வீடியோ வெளியிட்ட இளைஞர்களை கொத்தாக தூக்கி இருக்கிறது வனத்துறை. வீடியோக்களை வெளியிட்டு தனக்குத்தானே ஆப்பு வைத்துக் கொண்ட இளைஞர்கள் யார்? அப்படி என்னதான் சமைத்தார்கள்? வாங்கள் பார்ப்போம். நாங்களும் சமைப்போம்லன்னு வன உயிரினங்களை சமைச்சு அதை வீடியோ மற்றும் புகைப்படமா வெளியிட்டு வாண்டடா சிக்கி இருக்கிறாங்க இந்த 2 பேரும். இதுல பாம்பை உரிக்கிறாரே அவர் பேரு ராஜேஷ்குமார். நல்லா பாருங்க, நான் பாம்பை உரிக்கிறேன்னு சமையல் பண்ண போறேன்னு சாரப்பாம்பு ஒன்றை உரிச்சு தண்ணியில நல்லா கழுவி அதை வீடியோவா எடுத்து லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டு பெருமை பீத்திக்கிட்டாரு. அவரோட கிரகம் அந்த வீடியோ வனத்துறைக்காரங்க கண்ணுலையும் சிக்க திருப்பத்தூர் மாவட்ட வன அலுவலர் மகேந்திரன் உத்தரவின் பேர்ல திருப்பத்தூர் வனச்சரக அலுவலர் சோழராஜன் தலைமையில வனவர் மற்றும் வனப்பணியாளர்கள் அந்த வீடியோவை வச்சு விசாரணை செஞ்சு பெருமாப்பட்டு கிராமத்துக்கு போய் ராஜேஷ்குமாரை கைது செஞ்சிருக்காங்க. இதுல என்ன கொடுமைன்னா, ராஜேஷ்குமார் அந்த பாம்பை சமையல் பண்ணியும் சாப்பிட்டுருக்காராம். இதனால ராஜேஷ்குமாரை திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க. வழக்கமா பாம்பு படம் எடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா ராஜேஷ்குமார் விஷயத்துல பாம்பு செத்த பிறகும் அவருக்கு பாடம் எடுத்திருக்கு. பாம்பை உரிச்ச ராஜேஷ்குமாரோட நிலைமை இப்படின்னா, முயலை உரிச்ச முருகன் அபராதத்தோட தப்பிச்சிருக்காரு. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையை அடுத்த டீபுதூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் முருகன். சமூக வலைதளங்கள்ல லைக்ஸுக்காக ரீல்ஸ் வீடியோ வெளியிடுறதுல அவருக்கு பேரானந்தம். அப்படிதான் காட்டு முயல் ஒன்றை பிடிச்சு அதை வெட்டி இறைச்சியாக்கி வீடியோ எடுத்து லைக்ஸ் போடுங்க பாஸ்னு சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோவுக்கு எத்தனை ஆயிரம் லைக்ஸ் கிடைச்சிருக்குன்னு தெரியல. ஆனா வீடியோவை பார்த்ததும் கடுப்பான ஆற்காடு வனத்துறை ரேஞ்சர் சரவணபாபு தலைமையிலான வனத்துறை அதிகாரிங்க முருகனை கண்டுபிடிச்சு அவருக்கு 50,000 ரூபாய் அபராதத்தை விதிச்சிருக்காங்க. என்ன மக்களே, ரீல்ஸ் மோகத்துக்காக இப்படி வன உயிரினங்களை கொன்னு கறி சமைக்கிறேங்கிற பேர்ல சமூக வலைதளங்கள்ல வீடியோ வெளியிட்டீங்கன்னா லைக்ஸ் கிடைக்குதோ இல்லையோ, நிச்சயமா வனத்துறையோட அதிரடி நடவடிக்கையா கைது செய்யப்படலாம் அல்லது அபராதம் விதிக்கப்படலாம். ஜாக்கிரதை.